ரஷ்யாவின் அரக்கன் என்றழைக்கப்படும் M2DT வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை உக்ரைன் ஆர்ட்டிலரி தாக்குதல் மூலம் அழித்துள்ளது. வணக்கம், நீங்கள் அதிர்வெண் செய்தித் தொழிகளோடு இணைந்துள்ளீர்கள். செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்துங்கள். ரஷ்யாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் உள்ள ஒரு மாபெரும் ஆயுதம்தான் டோர் M2DT. இது ரஷ்ய வான்பரப்பை பாதுகாக்கும் ஒரு மிக முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். மிகவும் அரிதான டோர் M2DT வான் பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைன் பீரங்கிப் படையினரால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. சுமார் $25 மில்லியன் மதிப்புள்ள இந்த ஏவுகணை தளவாடம் கெர்சான் பிராந்தியத்தில் உக்ரைனின் 406வது பீரங்கிப் படையினரால் குறிவைத்து தகர்க்கப்பட்டது. இந்த டோர் M2DT அமைப்பானது சாதாரணமான ஒன்றல்ல. இது ஆர்டிக் போன்ற அதீத குளிர் மற்றும் பனி பிரதேசங்களில் -50 வெப்பநிலையிலும் சிறப்பாக செயல்படும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. DT-30PM என்ற பிரம்மாண்டமாக வாகனத்தின் மீது பொருத்தப்பட்டுள்ள இந்த சிஸ்டம் எதிரி நாட்டு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்டறிந்து துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இத்தகைய அபூர்வமான ஆயுதத்தை ரஷ்யா உக்ரைனின் தெற்கு பகுதி போருக்கு கொண்டு வந்ததே ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்பட்ட நிலையில் அது இப்போது வெறும் சாம்பலாகியுள்ளது. உக்ரைன் ராணுவம் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா வழங்கிய M9A2 எக்ஸ்காலிபர் எனும் அதிநவீன மற்றும் துல்லியமான ஏவுகணை குண்டுகளை பயன்படுத்தியுள்ளது. முதலில் ட்ரோன்கள் மூலம் இந்த சிஸ்டம் இருக்கும் இடத்தை கண்டறிந்த உக்ரைன் வீரர்கள் பின்னர் பீரங்கி மூலம் சரமாரியாக தாக்கினர். முதல் தாக்குதலில் வாகனம் தீப்பற்றத் தொடங்கியதும் ரஷ்ய வீரர்கள் அதனை அணைக்க போராடினர். ஆனால் அடுத்த சில வினாடிகளில் விழுந்த இரண்டாவது குண்டு ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டமைப்பையும் சிதறடித்தது. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதுவரை போர்க்களத்தில் யாராலும் தொட முடியாத ஒரு வலிமையான ஆயுதமாக கருதப்பட்ட இந்த சிஸ்டம் முதன்முறையாக அழிக்கப்பட்டிருப்பது உலக நாடுகளின் இராணுவ ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதேவேளை அமெரிக்காவின் ஆயுத வளர்ச்சியையும் இது பறைசாற்றி நிற்கிறது என்றால் அது மிகையாகாது.